ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா BMW ஷோரூம் போயிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஆட்கள்லாம் கம்மியாக தான் இருக்காங்க. ப்ளஸ் இது வந்து 5 சீரியஸு வண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். வாங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் என்ன வண்டி வாங்கலாம் அப்படிங்கிறது பார்த்தே ஆகணும்ல. நானும் நம்ம பார்ட்னர் தான் போயிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் சுற்றியும் பாருங்கள், எவ்வளோ ஒரு நீட்டாக எவ்வளோ ஒரு ஜென்யூன்னு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இங்கேருந்து நாங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நிறையா கேட்டாங்க. ஒரிஜினல் லைசன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வண்டி கொடுத்தாங்க. அப்படியே டெஸ்ட் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் டெஸ்ட் ட்ரைவ் நீலாம்பூர்கிட்ட எடுத்தோம் வண்டி. அப்படியே கனியூர் டோல் வரைக்கும் வந்துட்டு யூட்டன் போட்டுட்டு போனோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கேட்டது 5 சீரீஸில் டெஸ்ட் ட்ரைவ், அது அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 சீரீஸில் தான் வந்து வண்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அதாவது எப்படின்னா நம்ம ஒரு 150 போகிறோம்னா கூட நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பீடு போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி பவர் வந்து உண்மையிலுமே அல்ட்ரா லெவலில் இருந்துச்சு. சொல்லவே முடியாத அளவுக்கு பவர். நீங்கள் நார்மலாக நான் ஹோண்டா ஹக்கார்டு ஓட்டிகிட்ருக்கேன், எனக்கு அதுவே பவர் அப்படிம்பேன். அதோடு இதை கம்பேர் பண்ணால் பல மடங்கு பவர் ஜாஸ்தி. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு கனியூட்டோர்லேருந்து அடுத்து நான் எடுக்கிறேன். இதில் என்ன பிரச்சனைனா இண்டிகேட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு, நம்ம ரைட் சைடு போட்டு அதே பழக்கம், அதனால் வைப்பரை போட்டேன். ஸோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுமார் ஒரு 80க்குள்ளே தான் ரன் பண்ணாப்புல. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளது BM வந்து ஃபுல்லு எப்போவுமே ஆட்டோமேட்டிக் தான் வண்டி அதிகம். 2017லேருந்து ஆட்டோமேட்டிக் தான். அப்படிங்கும்போது நம்ம போய் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்க்ரூ ஸ்பீட் கண்ட்ரோலு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பர்ஃபார்மன்ஸ், சர்வீஸ் ஒரு தாட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு 30,000 வரும் அப்படின்னாங்க. மினிமம் 10,000 கிலோமீட்ரு. மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 சீரீஸு ஒரு 16-17 கிடைக்கும் அப்படின்னாங்க. லாங்னா 18 கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. டீசல் வேரியன்ட் இது. என்னோடய ஸ்பீடோமீட்டரில் பாருங்கள், நான் 100 போயிட்டுருக்கேன். எனக்கு அந்த 100 போகிறங்கிறதே கிடையாது. நான் ஒரே கையில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இண்டிகேட்டருக்கு போல் மறுபடியும் வழக்கம் போல் மாற்றி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சும்மா கேஷுவலாக எவ்வளோ போகும் அப்படின்னாலாம் நோட் பண்ணல, பேசிட்டு போயிட்டுருக்கோம். என்ன இது என்னென்ன ஸ்பெக்கெல்லாம் இருக்குது, என்னென்ன ஒரு டயர் மாற்றினா என்ன காசு வரும், என்ன இது ஒரு சின்ன டென்ட்டானா எவ்வளோ வரும், ஷோரூம் சார்ஜபிள் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா நம்ம இப்போதைக்கு எடுக்கலைனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எடுத்தே ஆகும். அதனால் இப்போ தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போய் எடுத்து பார்த்து ஓட்டிகிட்ருக்கோம். டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி எல்லாமே வேறு லெவல் தான். மற்ற காரோட கம்பேர் பண்ணும்போது, மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது BM அப்படிங்கிறது வந்து எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஓட்டுறக்காகட்டும், ட்ரைவ் பண்ணுறக்காகட்டும், 2வது கொடுத்துருக்க ஸ்பெக்காகட்டும், எல்லாமே அல்ட்ரா லெவலில் இருந்துச்சு. அமௌண்ட்டும் அதே மாதிரி அல்ட்ரா லெவலில் தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட் வைஸ் ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி தான். இது நம்மளுக்கு 56 லட்ச ரூபா சொன்னாங்க. ஸோ 56 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 டாஸ்கான விஷயம். பட் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணி தான் ஆகும். பண்ணாமல் இல்லை, ஏன்னா பிடிச்சி போச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக பாருங்களேன். இப்போ நான் ஒரு 110-120 போயிட்டுருக்கேன். அப்படிங்கும்போது அங்கே அந்த பெல் ஐக்கான் டிங் 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 டிங்னு 120க்கு மேலே போனால் இதில் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கான் சவுண்டை கேட்டு தான் நான் வந்து ஸ்லோவே ஆனேன். பட் ஆனால் நான் ஸ்பீடோமீட்டர் பார்த்து ஓட்டல. எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பீடோமீட்டர் பார்த்து ஓட்டுற மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-220 இந்த ரேஞ்சுக்கு ஓட்டியிருப்போம். ஏன்னா இது 260 கொடுத்துருந்தான். அப்படின்னா ஒரு 240 வந்து கேஷுவலாக போயிடும் அப்படிங்கிறது தான். டீசல் வேரியண்ட்டாக இருந்தாலும் கேஷுவலாக போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு பவர் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது, இந்த ஜோல்டிங்கு, இந்த பதட்டம், இந்த மாதிரிலாம் இதில் கேஷுவலாக ஒரே கையில் நீங்கள் கடன்னு அடித்து ஓட்டிகிட்டே இருக்கலாம். இதில் இங்கே இறங்கணும் அப்படின்ட்டாங்க. நானும் ஸ்லோ பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த கண்டெய்னருக்கு அடுத்து போய் லெஃப்ட் திரும்புங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் அந்த கண்டெய்னர் கிட்டினாலும் நான் 80-84 போயிட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, 91 போயிட்டுருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா இத்தனைக்கு எனக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. என்னோடய கான்செப்ட் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மீட்டர் வைஸ் பார்த்தா 90-100 போயிட்டுருக்கேன். பெரிய இதெல்லாம் இல்லைங்க. இந்த வண்டி எப்படி இருந்தாலும் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற டார்கெட். அதாவது எப்படி சொல்லணும், குடிசை டு கோபுரங்கிற மாதிரி அக்காட் டு BM அப்படிங்கிற கான்செப்ட் தான் எடுக்கணும். என்னோடய அக்காடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதமாக இன்ஜின் சீஸ் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனை. வேறு இன்ஜின் ஏற்றி அதை இன்ஜின் கழட்டி வேலை செய்யணும்னு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பக்கம் செலவு வச்சுருக்கு. ஆனால் அது என்னால் கொஞ்சம் அமௌண்ட் இஷ்யூவில் அப்படி விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கேன்னு வைங்களேன். வேறு என்ன பண்ணுறது, அமௌண்ட் இருந்தால் தான் எதாக இருந்தாலும் இங்கே என்ன ப்ராசஸுமே நம்ம பார்க்க முடியும்.
அப்படி இருக்கையில் வேறு ஆப்ஷன் இல்லை. சரி எதுக்காக போய் அப்புறம் இதுக்கே செலவுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, பிறகு நீ பிஎம் போய் பார்க்குற அப்படின்னா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போது எப்படின்னா பிஎம் ஓட்டணும்னு ஆசை இருக்குங்க, கம்பல்சரி என்ன பண்ணணும், இப்போ எத்தனை நாளைக்கு தான் ரோட்லேயே பார்த்துட்டு இது பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ பயப்படாமல் கிருன்னு போகிறோம், ஷோரூம் போகிறோம், டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம், வண்டியை புக் பண்ணுறோங்கிறோம், எடுத்து டெஸ்ட்டே ஓட்டுறோம். எந்த ஷோரூமாக இருந்தாலும் அதுதான். அடுத்து வந்து மெர்சிடிஸ் பென்ஸு இல்லை ஏதோ போடலாம் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன், ஓட்டாத வண்டியே இல்லைங்கிற மாதிரி தான். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கம்பல்சரி அடுத்தடுத்த வண்டி என்னென்ன இருக்குது, நான் அதாவது என்ன சொல்கிறேன், மிடில் கிளாஸாக என்னெல்லாம் ஆசைப்படுவோம், என்னெல்லாம் ஓட்டணும், என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட கான்செப்ட்டு. மெயினான விஷயம் தான். ஆசைப்படுறோமோ அதை வந்து கம்பல்சரி செஞ்சிடணும். சும்மா செய்யாமல் இல்லை நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை நம்ம போய் கேட்குறதுக்கு சங்கட்டமாக இருக்குது, நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கணும்லாம் நினச்சோம்னா கம்பல்சரி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன அப்படின்னா கொஞ்சம் நாலேஜ், அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றும் வேண்டியதில்லை, கொஞ்சம் அதிகமாகவே வாய் அது இருந்தால் போதும். ஸோ கம்பல்சரி நம்ம ஆசைப்பட்ட எதை வேணாலும் வாங்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் அதை வந்து ட்ரையல்னாச்சும் கம்பல்சரி பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ பிடிச்சிருக்கு, ஒரு வண்டியோ இல்லை ஏதோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கம்பல்சரி போய் டெஸ்ட் ட்ரைவ் போட்டு ஓட்டிடுங்க. அட்லீஸ்ட் 100% உங்கள் ஆசை தீரலைனாலும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 50% ஆசை வந்து தீந்துடும். அவ்வளோதான். ஓட்டலங்கிறது இல்லாமல் ஓட்டிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அடுத்த வேலையை போய் பார்க்கலாம். இல்லை டெய்லியும் அந்த வண்டி போகையில் ரோட்டிலலாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு இதே ஒரு டாஸ்க்காக மைண்டில் ஓடிட்டுருக்கோம். நம்மளை பொறுத்தல என்ன, ஒரு வண்டி பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்குறமோ இல்லையோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். ஏன்னா நம்ம வாங்குறதுக்கு, நம்ம செய்கிற வேலைக்கு, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு, நம்மளுக்கு இருக்க கமிட் கடனுக்கு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ரொம்ப 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 லேட் ஆகும். அது வரைக்கும் நம்மளுக்கு மைண்ட் வந்து அந்த எண்ணங்கள் வந்து அதுலேயே ஓடிட்டுருக்கோம். அதை டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டோம்னா இவ்வளோதான், வண்டி இவ்வளோதான், சரி ஒரு நாளைக்கு வாங்குகிறோம் அப்படின்னு முடிஞ்சிடும். அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு போயிடுவோம். யார் கேட்டாலே நானும் ஓட்டியிருக்கேன்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடலான்னு வைங்களேன். ஸோ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமுக்கே வந்துட்டோம், ரிட்டன் வந்து பிஎம் ஷோரூமுக்கே வந்துட்டோம். இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர் போடுறோம் பாருங்கள், அது போட்டேன் மறுபடியும் விழுந்துருச்சு. அதை நல்லா தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம கூட டெஸ்ட் ட்ரைவ் கூட வந்து இது பண்ணார். இது நல்ல மேடு ஆக்சுவலாக. இதில் வந்து ஏற்றி பார்த்திங்கன்னா நிறுத்திட்டு ரிவர்ஸ் போட்டுட்டுமா அப்படின்னு. இல்லை சார் வேண்டாம், நம்ம டிரைவர் இருக்கார், அவர் எடுத்து ரிவர்ஸ் போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே ரைட்டு, நிறுத்தி பார்க்கிங்கை போட்டுவிட்டு அப்படியே ரிட்டன். இதில் இன்னொரு கூத்தன்னு கேட்டிங்கன்னா எங்கால் வந்து வண்டி எடுக்கும்போது ஹேண்ட் பிரேக் எங்கேன்னு கேட்டாப்புல. ஏன்னா இது வந்து ஃபுல்லி சென்ஸாக இருக்குன்னு மறந்துட்டார் நம்ம பார்ட்னர். அதான் பெரிய காமெடி. நாங்கள் போயிட்டு அந்த கார் அந்த ஒயிட் கலர் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பாரு, அதுதான். ஓகே தேங்க்யூ.